சுற்றி நான் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. இந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீருறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விழியாதே. உதவாத எண்ணில் நீருறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விழியாது. நீங்க இல்லாம என் பொழுது விழியாது. நீங்க இல்லாம என் பொழுது விழியாது.
ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவினா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவினா ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்தி தேவனுக்கு முன்பாக தெய்வ சமூகத்திலே எல்லா தெய்வ பிள்ளைகளா கைகளை தூக்கி இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ரெண்டு கைகளை உயர்த்தி அப்படியே எல்லா தெய்வ பிள்ளைகளும் உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே என்றுமே உயர்ந்தவரே எபினேசரே எல்லையோன் என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ரோயி எல் ரோயி காண்பவரே எல் ரோயி காண்பவரே கைகளை
பெருமையாக்குறோம். இந்த நாள் உடைய சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய சமூகம் ஆளுகை செய்யட்டும். துவக்கம் முதல் முடியும் மட்டும் தெய்வீக மகிமை எங்களோடு இடைபடட்டும். இந்த நாள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்பட்டும். பெரிய காரியங்களை செய்யட்டும். எல்லா மகிமை, எல்லா கனம், எல்லா புகழும் மக்கள் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Thank you, Lord. Amen. Hallelujah. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா. எஸ், சந்தோஷம் இருந்தா சத்தம் வருது. Thank you, Lord. கண்ணை திறந்து வைக்கணும், கண்ணை மூடக்கூடாது யாரும். சரியா? எல்லாரும் கண்ணை திறந்து அப்படியே பாருங்க. நம்ம ஆராதனை செய்வோம். இப்போ 2 நிமிஷம் கண்ணை மூடக்கூடாது. கண்ணை திறந்து வைத்தே நம்ம என்ன செய்வோம்? ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் 2 minutes. ஓகே, கண்ணை திறந்து வைத்து கைகளை வேணால் உயர்த்தி கொள்ளலாம். கண்ணை மூடக்கூடாது யாருமே. ஓகே, சரியா? கண்ணை திறந்து வச்சு நல்லா. தேங்க்யூ லார்ட். முடிந்த தெய்வ பிள்ளைகள் தங்களுடைய வலது கையை தூக்கி நம்ம அப்படியே தெய்வ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் மாத்திரம். ஆனால் கண்ணை மூடக்கூடாது. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. பையவே, எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா. கண்ணை மூடக்கூடாது யாரும். கண்ணை மூடக்கூடாது. கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
மனதார நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சந்தோஷமா கைகளை தட்டி ஒரு முறை அப்பாவுக்கு ஹalleluya ஹalleluya. Thank you Lord. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார்.
பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ள தெய்வம். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கொஞ்சம் அப்படியே தலையை அப்படியே தூக்கி மேலே விடுங்க பாப்பா எல்லாரும். குனிஞ்சு உட்காராதீங்க. நல்லா இல்லை, அழகா இல்லை, உங்கள் முகத்தை பார்க்க முடியலை. ஆமாம், கொஞ்சம் அப்படியே தலையை தூக்கி விட்டு மேலே அப்படி முகத்தை காண்பீங்க, பார்க்கட்டும். என் பிரியமே, என் ரூபவதியே, கண்மலையின் வெடிப்புகளின் சிகரங்களில் தங்குகிற புறாவை, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பிள்ளைகள் பாடுங்க, பிள்ளைகள். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம்.
Hallelujah. Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இன்னொரே ஒரு பாடல் மாத்திரம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இயேசுவே ப்ராப்ளமும் வெளியேறும். வேர்க்கலைன்னா எல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் ஒரு நாள் அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதனால தயவு செய்து சகோதரர்களுக்கு சொல்றேன், சும்மா அந்த வயசான 95 வயசான பாட்டிய மாதிரிலாம் அந்த மடிக்கு மேல கையை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாதீங்க. வயசானவங்க ஓகே, பலகீனமானவங்க ஓகே, மற்றபடி நல்லா கையை உயர்த்தி நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். திருப்தியா சாப்பாடு தராரு, திருப்தியா துணியை தராரு, திருப்தியா வேலையை தந்திருக்கிறார், எல்லாம் திருப்திகரமா ஆண்டவர் செய்கிறார். ஒரு குறையும் இல்லாம அற்புதமா நடத்துறாரு. பைக்ல உட்கார்ந்தோடனே இவங்க நினைக்கிறாங்க இவங்க ஆக்சிலேட்டர் சுத்தணும்னு, இவங்க பைக் அப்படியே சூப்பரா கொண்டு வருது. எல்லாம் அப்படி ஒண்ணுமே கிடையாது. நல்ல கரங்களை கை தட்டிடாதீங்க. நல்ல கரங்களை தட்டி மனம் திறந்து ஆண்டவரா பாடுங்க. இன்னைக்கு கை வலிக்கிற அளவுக்கு தலைக்கு மேல கையை தூக்கி நல்லா தட்டி ஆண்டவரா பாடுங்க. இன்னைக்கு விடுதலையோடு வீட்டுக்கு போக விரும்புறீங்களா? உங்களுக்காக எனக்கு டைம் எவ்வளவு போயிட்டு இருக்கு. உங்களுக்காக நான் ஆவியில உணர்ந்ததுனால உங்களுக்காக நேரம் எடுத்து இந்த காரியத்தை செய்றேன். ஒரு விடுதலையோடு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு விடுதலையோடு அந்த பிரச்சனையை சோலி முடிஞ்சிருக்கணும், அந்த பிரச்சனையை எரிஞ்சிருக்கணும், அந்த சாபக்கிரியே அழிஞ்சிருக்கணும். ஆமா, வர வேண்டியது நமக்கு, தடப்பட்டது நமக்கு, அடப்பட்டது நமக்கு, விடப்பட்டது நமக்கு, எல்லாம் பைபிள் என்ன சொல்லுது தெளிவாய் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார். ஆமா, அது முசுகட்டை பூச்சியோ வெட்டு கிளியோ பச்சை புழுக்களோ எதெல்லாம் தின்னதோ, வருஷத்தை நன்மையை எதெல்லாம் அடைத்ததோ, எதெல்லாம் தகர்த்ததோ, எதெல்லாம் இழுத்துட்டு போனதோ எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து நான் திரும்ப அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மரித்து போன 12 வயது யவீரு மகளுக்கு உயிரே திரும்ப வந்ததுன்னா உங்களுக்கும் எனக்கும் போன ஆசீர்வாதம் திரும்ப வராதா? நன்மை திரும்ப வராதா? மேன்மை திரும்ப வராதா? அங்க உயிரே திரும்ப வந்ததுன்னு பைபிள் சொல்லுது. பாடுங்க, நல்லா ஆராதிங்க, விடுதலையோடு முழங்கால நின்று, முழங்கால் வலி வர வேண்டாம், முழங்கால ப்ராப்ளம் வர வேண்டாம், இடுப்புல ப்ராப்ளம் வர வேண்டாம்னா நல்லா ஆண்டவரை ஆராதிங்க. ஆமென். நம்ம பிள்ளைகள் விபிஎஸ் நடத்தியே சில பிள்ளைகள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களாம். அதுல நட்டமெல்லாம் நின்று ஒன்றும் பண்ணல, முதுகு அந்த செவத்துல சாச்சி உட்கார்ந்ததுக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அதுல என்ன ஆயிட்டாங்களாம், பிள்ளைகள் டயர்ட் ஆயிட்டாங்களாம். நான் சொன்னேன், ஒரு நாள் ஆராதனை 3 ஆராதனை நடத்தி பாருங்க, நின்று பாருங்க, திங்காம முழு எனர்ஜி கொடுத்த தேவனுக்கு தானே கொடுக்க முடியும். அதை விட வேற யாருக்கு கொடுத்து என்ன புண்ணியம் ஆக போகுது? நம்ம எனர்ஜி அப்படித்தானே. நல்லா பாடுகையா, பாட்டியம்மா தாத்தாம்மா மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி நல்லா விடுதலை உண்டாகணும். அதுலயும் விசேஷமா கல்யாணம் ஆனவங்களானாலும் வாலிபா பிள்ளைகள் ஆனாலும் நல்லா பாடுங்க. வாலிபல் நல்லா பாடினாலும் நல்ல வாழ்க்கை துணை ஆண்டவர் தருவாரு. உங்களை கொல்லுற அடிக்கிறத தரமாட்டார். உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற நல்ல ஆதரவு ஏற்ற துணை ஆண்டவர் தருவார். ஆமென். கல்யாணம் ஆனவங்க சொல்லலாம், அப்போ நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு அது ஏற்றதா சூழ்நிலைமை இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குறது எவ்வளோ ஆமென் அர்த்தம் பாதிக்கப்பட்ட. சரி, ஏன் பாடுவேலா இல்லையா? இயேசு சாமியை தான் பாட சாரி இயேசு சாமியை தான் பாட சொல்றேன், வேற எதையும் சொல்லல. வேற எதையாவது சொல்றேன். பாடுவேலா? நான் இங்கே கூடாரம் போட்டு உட்கார்ந்துருவேன். இன்னைக்கு விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,
Thank you, Lord. 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 அப்படியே முடிந்தவங்க முழங்கால நில்லுங்க பாப்போம். முடிந்த தேவ பிள்ளைகள் ஒரு நிமிஷம் மாத்திரம், ரொம்பலாம் இல்லை, நேரம். Thank you, Lord. 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 எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, மகிமைக்கும் பாத்திரரே. வலது கை அப்படியே உயர்த்தி, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் சொல்லுவோமா, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, அவர் ஒருவர் மாத்திரமே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, கைகளை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எத்தனை நன்மைகள் அப்பா எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற நன்மைகள், கணக்கில்லா நன்மைகள் அப்பா. எங்களுக்கு சுகபலனை தந்து, தீர்க்க ஆயுசை தந்து, கிருபை நாளும் இரக்கங்கள் நாளும் முடிசூட்டி சன்னிதானத்தில் எங்களை சாட்சியாக நிறுத்துகிறீர் ஐயா. எத்தனை மேலான கிருபை, தயவு, இறக்க முடியாது. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எஸ் எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற பாகங்களை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான்
அல்லேலூயா. சரியா 1 மணி நேரம் என்னுடைய கையில் இருக்கு, அல்லது ஒரு 50-55 நிமிஷம் என்னுடைய கையில் இருக்குது. இந்த 50-55 நிமிடத்தில் நமக்கு தேவையானதை மாத்திரம் தேவன் நமக்கு தருவாராக. நமக்கு தேவை இல்லாத எதுவும் மாம்சம் வழியாகவோ வேற எந்த வகையாகவோ வெளிப்பட வேண்டாம். நமக்கு எது தேவையோ அது மாத்திரம் இந்த 50 நிமிஷமும் நம்முடைய மத்தியிலே வெளிப்படுவதாக. வாஞ்சியோடு இருக்கிறீங்களா? தாகத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பேசணும், இடைபடணும், கிரியை செய்யணும், என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைமை மாறணும், நான் உயரணும், நான் ஆசீர்வாதமாக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மேன்மடையணும்னு விரும்புறீங்களா? வாஞ்சியோடு இருங்க. ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வார்? உங்களோடு பேசுவார். ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தை நாம் செய்து அப்படியே உட்கார்ந்துருங்க. யாரும் நீங்க ஆசை வேண்டாம். ஒரு ஜெபம் மாத்திரம் செய்ய போறோம். இதுல யாரும் கண்ணை மூடக்கூடாது. இந்த ஜெபத்துல இது கண்ணை திறந்து வைத்து நம்ம செபிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்திற்கு பிறகு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென். கண்ணு திறந்திருக்கு, திறந்து வைங்க. எல்லாரும் யாரும் மூடல. ஓகே, சரி.
எல்லாருடைய கண்களும் திறந்திருக்கட்டும். தேவனுடைய மனிதனாகிய யோவான் ஸ்நானகன் செய்த ஒரு ஜெபத்தை நாம் இப்பொழுது செய்ய போகிறோம். யோவான் ஸ்நானகன் செய்த ஒரு ஜெபம் என்னன்னா, அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும், அவர் பெருக நான் சிறுக. அப்படின்னா தேவனுக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தினாராம், தன்னை முழுவதுமாக கீழாக்கினாராம். நீங்க இல்லாம நான் இல்லை, நீங்க இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் செய்ய போகிறோம். இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமானது. கண்ணை திறந்து, கண்ணை மூடல, யாரும் திரும்ப சொல்ற, கண்ணை திறந்து என்னோடு கூட இந்த ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி. நீரில்லையே நானும் இல்லை, நீரின்றி எனக்கு வாழ்வில்லையே, நீரில்லையே நானும் இல்லை, நீரின்றி எனக்கு வாழ்வில்லையே, நீங்கள் தானே, நீங்கள் தானே எல்லாமே எனக்கு, நீங்கள் தானே, நீங்கள் தானே, நீங்கள் தானே எல்லாமே எனக்கு, நீங்கள் தானே. ஒன்றுமே அல்ல என் தேவா, எல்லாமே எனக்கு, நீங்கள் தானே. ஒன்றுமே அல்ல என் தேவா, எல்லாமே எனக்கு, நீங்கள் தானே. நீங்கள் தானே, நீங்கள் தானே எல்லாமே எனக்கு, நீங்கள் தானே, நீங்கள் தானே கூட்டமாய் ஜெபித்திட, நீங்கள் தானே எல்லாமே எனக்கு, நீங்கள் தானே ஊக்கமாய் ஜெபித்திட, உம்மில் நான் நிலைத்திட, ஒரு துணையாய் நின்று காத்திடுவே. ஊக்கமாய் ஜெபித்திட, உம்மில் நான் நிலைத்திட, ஒரு துணையாய் நின்று காத்திடுவே. நீங்கள் தானே, நீங்கள் தானே தேவ சமூகத்தில் செய்கிற ஜெபம். இந்த ஜெபம் மகிமையுள்ளது. இந்த ஜெபம் நம்மை சுகமாக்கும். இந்த ஜெபம் நம்மை வாழ வைக்கும். இந்த ஜெபம் நம்மை பாதுகாக்கும். இந்த ஜெபம் நமக்காக யாவையும் செய்யும். எல்லாமே எனக்கு, நீங்கள் தானே. ஒன்றுமே அல்ல என் தேவா, எல்லாமே எனக்கு, நீங்கள் தானே. ஒன்றுமே அல்ல என் தேவா, எல்லாமே எனக்கு, நீங்கள் தானே. இது ஜெபம். இந்த ஜெபம் ஊக்கமுள்ள ஜெபம். இது சாதாரணமான ஜெபம் அல்ல. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். கேட்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஒரு ஜெபத்தோடு கைகளை தட்டாதா, ஒரு ஜெபத்தோடு. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, அனுதினமும்
பாடல்கள் இவைதான் ரொம்ப மகிமையான பாடல்கள். ஸோ 2 பாடலுமே தேவனை துதிக்கும் போது வீட்டில் தேவன் தந்த பாடல். நிச்சயமாக இது 2மே ஒரு ஜெபம், மகிமையுள்ள ஜெபம். ஆமென். சரி, 55 நிமிஷம்னு சொல்லி இப்போ 55 நிமிஷத்துல சில நிமிஷங்கள் அப்படியே நம்முடைய ஜெபத்தில் போயிட்டு இன்னும் சில நிமிடங்கள் வசனத்தை வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதனுடைய 55 நாம் வாசிப்போம். வாசிங்கம்மா. சரி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 55வது வேத வசனம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ஓகே, வாசிங்க. திரும்ப ஒரு முறை சத்தமா. திரும்ப வந்தது என்கிற தலைப்பின் கீழே நாம் இந்த நாளில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. திரும்ப வந்தது அப்படின்னா அதனுடைய அர்த்தம், அப்போ ஏதோ ஒன்று நம்மிடத்திலிருந்து போயிருக்கிறது, அல்லது ஏதோ ஒன்று நம்மிடத்திலிருந்து நம்ம தவற விட்டு இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒன்று நம்மிடத்திலிருந்து எதையோ எடுத்து கொண்டது. இந்த திரும்ப வந்தது அப்படிங்கிறது இது ரிட்டர்ன் அப்படிங்கிறத காண்பிக்குது. இங்க இருந்து எனக்கு அம்பர்நாத் போகணும் அப்படின்னா சிங்கிள் டிக்கெட் அப்படின்னு ஒண்ணு உண்டு, ரிட்டர்ன் டிக்கெட் அப்படின்னு உண்டு. சிங்கிள் டிக்கெட்னா நான் அங்க வரைக்கும் போகத்தான் முடியும், ஆனா ரிட்டர்ன் டிக்கெட் அப்படின்னா அங்க போய் நான் திரும்பவும் வர முடியும். இந்த தலைப்புல நம்ம சில விஷயங்களை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை எழுதினவர் தேவனை பின்பற்றுகிற ஒரு தேவனுடைய சீடர் இவர். லூக்கா எழுதின சுவிசேஷம், அப்போஸ்தல நடவடிக்கைகள், இந்த 2 புஸ்தகத்தையும் இந்த வைத்தியனாகிய டாக்டர் ஆகிய லூக்கா தான் என்ன பண்ணியிருக்கிறார்னா எழுதி இருக்கிறார் என்று வேதமே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதின இந்த லூக்கா இருக்கிறார்ல, இந்த லூக்கா இயேசுனுடைய 12 சீடர்கள்ல ஒரு சீடர் கிடையாது. ஆனா இயேசுவை பின்பற்றின ஒரு சீடர் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவுக்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்கிற நாட்களிலே இந்த வைத்தியனாகிய லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை அநேக இடத்துல செய்திருக்கிறதாக வேதம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் நமக்கு காண்பிக்கிறது. இயேசுவை நன்றாய் அறிந்த அவருடைய 12 சீடர்களிடத்திலே ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்திருந்தவர் தான் இந்த லூக்கா. இந்த லூக்கா எதெல்லாம் கேட்டாரோ
இதெல்லாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாரோ சீஷர்கள் மூலமாக அதெல்லாம் கவனமாய் அருமையான விதத்துல தன்னுடைய புத்தகத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் மாத்திரம் நிறைய சம்பவங்களை நமக்கு காண்பிக்கிறது. மத்தேயுல நிறைய சம்பவங்கள் இல்லை, மார்க்ல நிறைய சம்பவங்கள் இல்லை. ஆனா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் மாத்திரம் நிறைய சம்பவங்களை நமக்கு புது புதுசா படம் போட்டு காண்பிக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்துல எலிசபெத்தை குறித்து அவருடைய கணவனாகிய சகரியாவை குறித்து ஒன்றும் சொல்லப்படல, மார்க்கலையும் இல்ல. ஆனா லூக்கா படம் போட்டு அழகாக காண்பிக்கிறார். இயேசுடைய பிறப்பையும் இயேசுடைய மரிக்கிறதையும் உயிர் தெழும்புகிறதையும் பல சம்பவங்களை அழகான விதத்துல படம் போட்டு காண்பித்தவர் தான் இந்த லூக்கா. அந்த லூக்காவினுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த சம்பவத்தை எழுத உந்தி ஏவினார். இந்த சம்பவத்தை அவர் பேதுரு மூலமா கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல யாக்கோபு மூலமா கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல யோவான் மூலமா கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த 3 பேரும் வேற யாருக்கோ அறிவித்து அவர்கள் மூலமாக கூட இவர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த சம்பவத்தை முழுவதுமாக அறிந்த நபர்கள் இந்த 3 பேர் தான். இயேசு இந்த வீட்டிற்கு போகும்போது இந்த 3 பேரை தான் தன்னோடு கூட வீட்டிற்கு கொண்டு போகிறார். யார? பேதுருவ, யாக்கோப, யோவான். மீதி எல்லாரையும் வெளியில விடுறாரு. இந்த 3 பேரை மாத்திரம் அந்த அறைக்குள்ள கொண்டு போகிறார். அப்ப அந்த அறைக்குள்ள என்ன நடந்தது? ஒரு 12 வயது மகள் மரித்தாள், படுக்கையில கிடக்கிறா. அவ 12 வயது மகள், அவ எப்படி இருக்கிறா, என்ன நடந்தது, எல்லா காரியங்களையும் நேர்ல லைவாக பார்த்தது இந்த 3 பேர் தான். பேதுரு, யாக்கோபு, யோவான். என மீதியான எல்லா சீஷர்களையும் இயேசு வெளியிலே விட்டார். நீங்க வெளியிலே நில்லுங்க, நீங்க உள்ள தேவையில்லை அப்படின்ட்டார். அப்ப இந்த 3 பேருக்கு தான் சரியான விதத்துல தெரியும். ஒருவேளை இந்த 3 பேர்ல ஞாபக சக்தி கம்மியா இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த 3 பேர்ல ஞாபக சக்தி கம்மியா இருக்கிறவங்களும் இருக்கலாம். நான் சில நேரத்துல ஒரே நாள்ல 2 மீட்டிங்கும் வச்சிருவேன் ஒரே நேரத்துல. பாரு, எனக்கு ஏத்தால இருந்து போன் வரும், பாஸ்டர் என்ன பாஸ்டர் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லி. இந்த வாரத்துல சில கூட்டம் இருக்கு, அதற்கு மேல VBS போட்டு நான் முடிவு தள்ளிட்டேன் பாருங்க. இப்ப அந்த கூட்டம் இருக்கு அப்படின்னு போன் வந்தா நான் என்ன பண்ண? நல்ல கவனத்துல கொள்ளும். இந்த 3 பேர்ல ஞாபக சக்தி கம்மியா இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 3 பேருக்கு நடுவுல ஒருவர் இருக்கிறார். அவர் ஞானமே இல்லாதவங்களுக்கும் ஞானம் கொடுக்கிறவர். பேதுரு கூட இந்த சம்பவத்தை மறக்கலாம். ஒருவேளை அந்த நேரம் பார்த்து பேதுருக்கு தூக்கம் கூட வந்திருக்கலாம். இவருக்கு எப்போ தூக்கம் வருதுன்னே தெரியாது. இந்த 3 பேர் தானே அந்த கூட்டம், அப்படித்தானே? என்ன எல்லாம் தூங்கிட்டீங்களா? இருக்கீங்களா? இருக்கீங்களா? நீங்க அந்த கூட்டமா? இந்த 3 பேருக்கும் தூக்கம் எப்போ வரணும் அல்லது எப்போ வரனே தெரியாது. தூக்கம் வரக்கூடாத நேரத்துல தூக்கம் வர்றது இவங்களுக்கு. பாருங்க, இயேசு மரணத்தோடு போராடும் போது இந்த 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு. ஒருவேளை இந்த வீட்டுல கூட அந்த சம்பவத்துல யாருக்கு தெரியும்? 3 பேரை இயேசு கூட்டிட்டு போனார். அங்கேயும் 3 பேரை தானே கூட்டிட்டு போனாரு. வாங்க என்னோட கூட கொஞ்சம் விழுத்துருங்க அப்படின்னு. 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. இங்கேயும் 3 பேரை ஆண்டவர் கூட்டிட்டு போறார். இந்த 3 பேரும் உள்ள போன உடனே ஒருவேளை ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேன், ஒரு 3 சேர் கிடக்கு நினைச்சிருங்க. 3லயும் 3 பேர் போய் உட்கார்ந்துட்டாங்க. 3 பேரும் நல்ல தூக்கம் ஆயிட்டாங்க. இப்ப இந்த சம்பவத்தை குறித்து அறிந்த ஒரே ஒருவர் யாரு?
இப்போ இந்த 3 பேரும் தூங்கினாலும் எவீரு அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். பைபிள்ல சில சம்பவங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா அதுல முக்கியமான ஆட்கள் பேர் கூட இல்லாம இருக்கும். நல்ல கவனத்துல இருக்கணும். இந்த 3 பேர் தூங்கினாலும் எவீரு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். இந்த எவீருக்கு ஒரு மனைவியும் இருந்தால், இந்த 2 பேரும் இருக்கிறாங்க, உசுரோட இருக்கிறாங்க. இவங்க தூங்க முடியாது. ஏன்னா இவங்க கண்களுக்கு முன்பாக உங்களுடைய மகள் மரித்து போய் கிடக்கிறான். எப்படி தூங்க முடியும்? சரி, அப்போ ஒருவேளை இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட தவற விட்டிருக்கலாம் இந்த சம்பவத்தை. ஆனா ஒரு சம்பவத்தை எழுதணும், உலகத்திற்கு காண்பிக்கணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு தேவன் முடிவு பண்ணிட்டார்னா அது கழுதையை கொண்டு வெளிப்படுத்துவார். ஆமென். அதுக்கு ஆட்கள் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. இந்த சம்பவத்தை அவ்வளவு அழகான விதத்துல நல்லா கவனிக்கணும். நான் போயிட்டே இருப்பேன்ப்பா, நீங்க கலைத்து போவீங்க சுத்தி சுத்தி. இப்படி வந்துட்டே இருப்பேன், அப்ப சுத்திட்டு இருக்கிறேன். அதான் வாடி பார்த்துட்டு இருக்க. நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தணும், உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கணும். அதற்காகவே தேவன் என்ன செய்தார்னா, ஏதோ ஒரு மனுஷனை தொட்டு இருக்கிறார் சரியான விதத்துல. அது எவீருவா இருக்கலாம், எவீரு மனைவி ஆகலாம், இல்ல பேதுரு ஆகலாம், இல்ல யாக்கோபு ஆகலாம், இல்ல யோவான் ஆகலாம். ஏன்னா யாராவது ஒருவர் வேணும் தேவைப்படுறாங்க இயேசுவுக்கு. இந்த சம்பவம் இங்கே மறையாத அளவுக்கு இந்த சம்பவத்தை உலகமெங்கிலும் கொண்டு போவதற்காக ஒரு மனுஷன் தேவனுக்கு தேவை. அதனால ஏதோ ஒரு மைண்ட ஆவியானவர் அங்க கிரியை செய்திருக்கிறார். அந்த மைண்ட் என்ன பண்ணிட்டு தெரியுமா, இந்த சம்பவத்தை முழுவதும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அது எங்கெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் சொன்னது. இந்த சம்பவம் ஆச்சு, இந்த சம்பவம் ஆச்சு, இந்த சம்பவம் ஆச்சு. அப்படி அந்த சம்பவம் இந்த லூக்காவுடைய கைகள்ல வந்தது. லூக்காவுடைய கைகள்ல இந்த சம்பவம் வந்தோடனே லூக்கா இந்த சம்பவத்தை அழகான விதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அந்த எழுதி வைத்த சம்பவத்துல தான் ஒரு சம்பவம், ஒரு காரியம். என்ன வாசிங்க எல்லாரும் அந்த வசனத்தை சத்தமா. இவ்வளவு சத்தமா வாசித்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? வாசிங்க சத்தமா வசனத்தை. திரும்ப வந்தது. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா சத்தமா? திரும்ப வந்தது. உயிர் திரும்ப வந்தது. அப்ப திரும்ப வந்தது அப்படின்னா அப்ப ஏதோ ஒண்ணு போயிருக்கா இல்லையா? 49 வாசிங்க. எல்லாரும் இங்க பாருங்க, சத்தமா வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. சரி, வாசித்துட்டேலாம் கவனிங்க. இங்க பாருங்க எல்லாரும் பாருங்க. தலையை கொஞ்சம் நிமித்து வச்சு அப்படி பாருங்க, தூக்கி வச்சு பாருங்க, தூக்கி வச்சு. திரும்ப வந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. திரும்ப வந்தது இங்க என்ன சொல்லுது வசனம்? போன விஷயத்தை சொல்றா. போன விஷயத்தை போனதுல திரும்ப இல்லையா? என்ன போனதுன்னு போட்டுருக்குங்க பாருங்க. நல்ல கவனிங்க. போனது அப்படின்னு எழுதிருக்கு, அப்படிதானே? பேனால் அல்ல, போனால். உளவையார் இல்ல, அவையார். போனால் என்ன போனது? அந்த யவீரனுடைய குமாரத்தினுடைய உயிர் இருக்கலாம். அந்த உயிர்
அந்த ஜீவன் அவளை விட்டு போனது. 49வது வசனத்துல ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிறான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இயேசுவை அழைக்க வேண்டாம், ஏனா உம்முடைய குமாரத்தினுடைய நம்பிக்கை, உயிர், ஜீவன் எல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. 49வது வசனத்துல முழு நம்பிக்கையே போகிற மாதிரி, முழு ஜபமே போகிறது போல, முழு அபிஷேகமே போவது போல, முழு வைராக்கியமே போவது போல, எல்லாமே போவது போல போயிட்டையா, போயிட்டு. இதுவரை எவரு நம்பிக்கையோட இருந்தான், இதுவரை ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். போதகரே வாரும் என்னுடைய இல்லத்திற்கு, என்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறார், மரண வேதனையில இருக்கிறார், வாரும் அப்படின்னு சொல்லி இதுவரை ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஆனா வேதம் சொல்லுது ஒரு சம்பவமானது. இந்த சம்பவத்தினால எல்லாமே போயிட்டு, அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், ஜெபம், வைராக்கியம் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் அவனுக்குள்ள இருந்து எல்லாமே போயிட்டு. 49வது வசனம் சொல்லுது போனது, ஆனா 55வது வசனம் சொல்லுது போனது திரும்ப வந்தது. அல்லேலூயா. போன உயிரே திரும்ப வந்ததுன்னா அப்ப நமக்கு வர வேண்டியது வராதா? பைய சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்ட போறாங்க. 49 சொல்லுது போறது, இனி ஒண்ணும் கிடையாது. ஒரே குமாரத்தி அதான் போயிட்டு தலையில கை வச்சிட்டாரு, எவீரு கண்ணை மூடிட்டாரு, மைண்டே அப்படியே மூடிட்டு, இனி நோ ஹோப், நம்பிக்கை இல்லை. 49 வரைக்கும் 48 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி பார்த்தார். எப்படி ஆகிலும் ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆகும், ஏதாவது ஒண்ணு எனக்கு கிடைக்கும், ஏதாவது ஒண்ணு என் குடும்பத்திற்கு நடக்கும், ஏதாவது ஒண்ணு என் பிள்ளைக்கு நடக்கும்னு சொல்லி 48வது வசனம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தப்போ 49ல ஒரு துர்ச்செய்தி வருது. வந்த செய்தி 49வது வசனத்திலே எவீருவை என்ன ஆக்கினது தெரியுமா? எவீரு என்ன தெரியுமா? அந்த செய்தி வந்தோடனே பைபிள் சொல்லுது எவீருக்கு பயம் உண்டாயிற்று, அவனுக்கு விசுவாசமே காணாம போயிட்டான். பாருங்க அடுத்த வசனம். உடனே இயேசு என்ன சொல்றாரு? அப்ப என்ன வந்துட்டு இப்போ எவீருக்குள்ள பயம் வந்துட்டு, என்னது பயம் வந்துட்டு, அடுத்து விசுவாசம் போயிட்டு. சொல்லுங்க என்ன போயிட்டு? நிறைய பேட்டரி லோ ஆயிட்டு இருக்கு, சத்தம் கேக்கு. இந்த பேட்டரி லோ ஆகுதுமா 8%, 5%, 4%. கொஞ்ச நேரத்தில் இது என்ன ஆக போகுது? இலை பாருதல் தரும் தேவா சபையோடு தூங்க செய்யுமே. பேட்டரி வீக் ஆகும்போது இப்படி ஆகும் பார்த்தீங்களா? இயேசு என்ன செய்யறாராம்? முதல் வார்த்தையை சொல்றாரு, அவனை பார்த்து, எவீருவை பார்த்து பயப்படாத அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த செய்தி நிமித்தம் போயிட்டு வாங்கிட்டு இருந்து போயிட்டு चला गया खत्म हो गया, போயிட்டு போனது, இனி வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் எங்குமே கேள்விப்பட்டதில்ல, எங்குமே பார்த்ததில்ல, போனது திரும்ப வருகிறதுன்னு சொல்லி அந்த மனுஷன் அப்படி சொல்றான். வந்த மனுஷன் யாருன்னு தெரியல, அவன் பேரு போடல. உங்களில் ஒருவன் வந்தவன் அப்படி குழப்பி விட்டு போயிட்டான். உம்முடைய குமாரத்தி
மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு அவனே சொல்லிட்டான். இனி சான்ஸே முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு திரும்ப ஒரு ஜீவன் வர நினைக்கிறோம், திரும்ப ஒரு பலன், திரும்ப ஒரு ஆரோக்கியம், திரும்ப ஒரு நல்வாழ்வு, திரும்ப ஒரு நல்ல நிலைமை. வந்தவன் அவிசுவாசத்தை போட்டான், போயிட்டு பா. உடனே இயேசு பார்த்தார், இந்த எவருக்குள்ள பயமும் வந்துட்டு அடுத்தது அவனுக்குள்ள இருந்த விசுவாசமும் போயிட்டு இயேசு உடனே சொல்லுகிறார், பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். அது அவன் இருந்து போயிட்டு தடுமாடிட்டு இருக்க அவன் விசுவாசம். இயேசு சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுதுதான் நடக்க வேண்டியது நடக்கும். 49வது வசனத்துல இந்த எவீரு வீட்டிலிருந்து, இந்த எவீரு குடும்பத்திலிருந்து, இந்த எவீரு வாழ்க்கையிலிருந்து ஒண்ணு போயிட்டு, ஆனா 55வது வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, திரும்ப வந்தது. சொல்லுங்களேன். 49ல என்னாச்சு? 55ல 49 55 49 சொல்லுங்களேன். இப்படி பார்த்துட்டு இருக்கியே. 49ல 55ல 49ல 49 வயசுல ஒருவேளை போகிற பிளானா இருக்கலாம். 55ல திரும்ப 49 சொல்லுங்க சத்தமா. 55 49 55 49 55 ஒருவேளை 55 கானானுக்கு போகிற பஸ் நம்பரா கூட இருக்கலாம். 55ஆம் நம்பரை புரிந்து கொள்ளுங்க, கானானுக்கு போகிற பஸ்ஸா கூட இருக்கலாம். 49 சொல்லுகிறது போனது, இழந்தது, இழந்தது. அந்த 55ல வசனம் தெளிவாய் சொல்லுது, போன. வாசிங்க அத 55 வாசிங்க எல்லாரும் சத்தமா. திரும்ப வந்தது. அப்ப இந்த 49ல இருந்து 55 வரைக்கும் இந்த போனது எங்க இருந்தது? அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் இல்ல ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்துடுங்க. அதுக்கு 49வது வசனத்துல உயிர் போச்சது, 55ல தான் திரும்ப வந்துச்சு. அப்ப அந்த 49ல இருந்து அந்த 55 வரைக்கும் ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும் பாருங்க. ஏன்னா இயேசு போகணும்ல எவரு வீட்டுக்கு. ஆமென். புரியுதா இல்லையா? எவரு வீட்டுக்கு போகல, போகுத வழியில ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆயிட்டு வச்சுருங்க. அப்ப இந்த 40 50 நிமிஷம் போன உயிர் எங்க இருந்துச்சு? சரியா சொல்லுங்க பாப்பா. தூங்கு. உயிர் அங்க போயிருக்கு, போனது அப்படின்னு இருக்கலாம். மரித்து போனால் போயிட்டு இங்க திரும்ப வந்தது அப்படி இருக்கு. அப்புறம் ஒண்ணு போனா தானே திரும்ப வரும். அது எங்க போச்சு? உங்க பக்கத்துல பெரிய பண்டிதர்கள் இருந்தா அவங்கள தட்டி கேளுங்க, இந்த உயிர் போச்சு அந்த பிள்ளைக்கு அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் அது எங்க இருந்தது அப்படின்னு கேட்டு பாருங்க. திரும்ப நித்திரங்க. ஏன் வந்தது திரும்ப வந்துச்சு அப்படின்னு இருக்கு. அப்ப எங்க போயிருக்கலாம் இல்லையா? எங்க போச்சு? எங்க போச்சு? போச்சுதா இல்லையா? சொல்லுங்க. போச்சு. போனது எங்க போச்சு? திரும்ப வந்துச்சு, நல்லதான். ஆனா எங்க போச்சு? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இது போச்சு. ஆனா இந்த போகிறதெல்லாம் இயேசுவனுடைய எல்கையில இருந்தா நல்லா கவனிக்கணும். ஒரு தீர்க்க தரிசன செய்தியும் இது.
போனது உண்மைதான். ஆனா இயேசுவினுடைய எல்கையிலே போகிறது எதுவானாலும் இயேசு கிட்ட போய் ஒரு அனுமதி கேட்டுக்கிட்டு தான் அது போகும். குழந்தைக்குள்ள இருந்து போயிட்டு உண்மைதான். ஆனா போன அந்த உயிர் அந்த எல்கையில இயேசு இருக்கிறதை பார்க்கிறது. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரை பார்க்கிறது. மரணத்தை உயிரோடு விழுங்கக்கூடிய வல்லமையுள்ள தேவகுமாரனை வந்து பார்க்கிறது. அவர் இருக்கையில நான் டைரக்டா எதுவும் முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணக்கூடியவர் அதோ வெண்ணங்கி வஸ்திரம் தரித்தவராய் வந்து கொண்டிருக்கிறார். இது என்ன செய்துச்சுன்னா, அந்த இயேசுவினுடைய வஸ்திரத்திற்கு பின்னாலே அல்லது இயேசுவுக்கு பின்னாலே இது அப்படி வந்து இயேசு அப்படி தட்டி பார்க்க. எப்ப தட்டி பார்த்துச்சு? எவரு கூப்பிட்டான் தெரியுமா? இயேசுவ என் வீட்டிற்கு வரும். அப்ப பைபிள் சொல்லுது, இயேசு சொன்னார், என்னை யாரோ தொட்டது உண்டு. சொல்லலைங்க. இந்த சம்பவம் எங்க இன்னும் இயேசு சிலுவையில எத்தனை வார்த்தை சொன்னானே தெரியல. இந்த சம்பவங்களா நமக்கு தெரியும். நம்ம எங்க பைபிள் படிச்சு நாம எங்க பைபிளை கிழிச்சு சண்டே தான் பைபிளுக்கே உயிர் மீட்சி உண்டாகுது. அதற்கு மேல இருக்கிற தூசியெல்லாம் சண்டே தான் துடைக்கப்படுது. சண்டே தான் அதனுடைய எல்லா காரியங்களும். சரி, எங்க வந்தோம்? ஓசன்னாவா? ஓசன்னாவே 2 மாசம் ஆயிடுச்சு. எங்க வந்தோம்? இயேசு சொல்றதுமா, என்னை யாரோ ஒருவர் தொட்டது. அப்ப அந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தொடுறார். அவர் தொடுற ஸ்பாட்ல இவரும் கொஞ்சம் வந்து டச் பண்ணி பார்க்கிறார். ஐயரே, நான் போகணுமா இல்ல இங்கே இருக்கணுமா? ஆமென். இயேசு சொன்னார், நீ போகண்டா, நீ என் பின்னாலே வா. எங்க இருந்து வந்தியோ நான் அங்க போறேன், நீ திரும்ப அங்க நுழைஞ்சிடு. ஆமென். போனது உண்மைதான். அந்த மகளினுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்தது உண்மைதான். மரணம் எழுதப்பட்டது உண்மைதான். சாவு எழுதப்பட்டது உண்மைதான். அழிவு எழுதப்பட்டது உண்மைதான். முடிவு என்பது எழுதப்பட்டது உண்மைதான். ஆனாலும் மரணத்தை விழுங்கக்கூடிய வல்லமையுள்ள தெய்வம் ஒரு வாய்ப்பை எவீரனுடைய குடும்பத்திற்கு, எவீரனுடைய மகளுக்கு, எவீரனுடைய வீட்டுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். போனதை திரும்ப கொண்டு வந்து. ஹல்லேலூயா. உங்க வீட்ல இருந்து என்னெல்லாம் போச்சுதோ, உங்க குடும்பத்துல இருந்து என்னெல்லாம் போச்சுதோ, உங்க வாழ்க்கையில இருந்து என்னெல்லாம் போச்சுதோ, அதை எல்லாம் திரும்ப நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். திரும்ப ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்போகிறார். சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், திரும்ப ஆண்டவர் கொடுக்க அப்படிங்கிறார். ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். போனது எல்லாம் திரும்ப வரும். நம்முடைய ஆரோக்கியம் திரும்ப வரும். நம்முடைய பலன் திரும்ப வரும். நம்முடைய ஜீவன் நமக்குள்ள திரும்ப வரும். ஏன்னா அவருடைய எல்கையில நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா. அதனால எதுவானாலும் இயேசுவை கேட்காம என்ன செய்யாது, போகாது. அங்க போய் அவர் வஸ்திரத்தை அப்படியே தொடும், லைட்டா டச் பண்ணும். ஐயரே ஐயரே ஐயரேன்னு சொல்லி அவர் சொல்வாரு, போகண்டா, திரும்ப என்ன செய்ய அங்கே. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். போன பரிசுத்தத்தை திரும்ப ஆண்டவர் தர விரும்புகிறார். போன ஜெப வாழ்க்கையை திரும்ப தர விரும்புகிறார். போன வேத தியானத்தை திரும்ப தர விரும்புகிறார். போன உண்மையை திரும்ப தர விரும்புகிறார். போன ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப தர விரும்புகிறார். போன அபிஷேகத்தை திரும்ப தர விரும்புகிறார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். உம்முடைய ஆவியை என்னிலிருந்து எடுத்து கொள்ளாமலும் திரும்ப தர விரும்புகிறார். போனதை எல்லாத்தையும் திரும்ப தர விரும்புகிறார். அந்த பரிசுத்தம், அந்த அதிகாலை ஜெபம், அந்த வைராக்கியம் உள்ள ஜெபம், அந்த நீதிக்காக நிற்கிற தன்மையை
திரும்ப ஆண்டவர் தர விரும்புகிறார். ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். இந்த ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை வீணாக்காதிருங்க. திரும்ப வந்தது, போனது, திரும்ப வேணுமா வேண்டாமா? போனது வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ அர்த்தம் ஏதோ ஒண்ணு போயிருக்கு. போயிருக்கா இல்லையா? நீ தேடும் நிம்மதி கணவர் தருகிறார். அப்படியா? மாத்தி படிக்கணும். நீ தேடும் நிம்மதி மனுஷன் தருகிறார், நீ நாடும் விடுதலை. அப்படியா? நிம்மதினா தெரியுமா என்னதுன்னு? இந்த இப்படி ஒரு ஆரஞ்சு கலர்ல இப்படி இப்படி ஷேப்ல இருக்குமே, பெருசா இருக்கும், அப்படி வளைஞ்சு எப்படி இருக்கணும், நிம்மதி. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. அவர் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அவர் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். நிம்மதி, இயேசு தருகிற நிம்மதி இருக்கு பாத்தீங்களா? இந்த நிம்மதியை விட டென்ஷன் பெருசா மண்டைக்குள்ள இறங்கி இருக்குது. இயேசு தருகிற சமாதானம் இருக்கு பாத்தீங்களா? இதை விட கவலை பெருசா மண்டைக்குள்ள இறங்கி இருக்கிறது. நம்ம மண்டையினுடைய பரலோக எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி பார்த்தா நிம்மதி அப்படிங்கிறது இந்த கடுகு மாதிரி தான் கிடக்குது. சமாதானம் அப்படிங்கிறது இந்த பருப்பு விதை மாதிரி தான் கிடக்கு. பெருசா ஒரு 5-6 காரணம் கிடக்க. என்னது? போராட்டம், கவலை, சஞ்சலம், வேதனை, இதான் பெருசா கிடக்கு. இயேசு உங்களை நேசிக்கிறாரே, அதுல கை கொடுக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறாரே. ஒரு பக்கத்திலேயாவது ஒரு ஸ்மைல் வந்தவர். நான் ஒரு தூது, ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிற ஒரு தூதுவை நான் சொல்றேன். அந்த தேவகுமாரன் இயேசு உங்களை நேசிக்கிறானா? அப்படியே ஒரு சிரிப்பு வரடா. உங்க வீட்டுக்காரம்மா உங்களை நேசிக்கிறாங்க. போச்சு, இது கேட்டதே தப்பாய் போச்சு, மன்னிக்க. இனி இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. இயேசு நேசிக்கிறா. அந்த முகம் எவ்வளவு உடனே ஒரு ஸ்மைல், ஒரு வராது. ஏன் தெரியுமா? நான் சொல்லலாம், ஸ்கேன் பண்ணி பாருங்க அந்த மண்டே. உண்மைக்கும் ஸ்கேன் பண்ணி அந்த தாவீது சர்ச்சுக்கு வர்றதும் நம்ம சர்ச்சுக்கு வர்றதும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. தாவீது சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வருவாரா? அப்படி ஆடிக்கிட்டே ஓடி பாடிக்கிட்டே இப்படி வருவாரா. இந்த சர்ச்சுக்கு வரும்போது திரையே 10 முறை திறந்து பார்ப்பாங்க. அடுத்தது ஆளை காணும். எங்க? பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து. அடுத்து கொஞ்ச நேரம் இன்னும் ஆளை காணுமே, வாசல்ல சட்டை கைய மடக்கி விட்டுக்கிட்டு. வாங்க வாங்க வாங்க. என்ன வெளியில நிக்க? ரொம்ப சூடா இருக்குல்ல? இதெல்லாம் தாவீதின் கூட்டம். தாவீது ஆலயத்திற்கு போகும்போதே ஆடிட்டு போவாராம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது நான் கவலையே. ஆலயத்திற்கு வரும்போதே கவலை, சாட்சி சொல்லும் போதும் கவலை. நான் இன்றைக்கு ஆலயத்திற்கு மிகுந்த கவலையோடு. இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா உண்மைக்கு சொல்றேன், இந்த நிம்மதி, சமாதானம் எல்லாம் கடுகு விதையிலாவது தான் கிடக்குது. பெருசா கிடக்கிறதுலாம் என்ன தெரியுமா கிடக்குது? கவலை. கவலைதான். இன்னும் ஏன் நடக்கல, இன்னும் ஏன் கிடைக்கல, இன்னும் ஏன் ஆகல, இன்னும் ஏன், இன்னும் ஏன், இன்னும் ஏன், இன்னும் ஏன், இன்னும் ஏன்.
பூரா டென்ஷன் தான் மண்டையில இருக்குது. இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பரலோக அனுபவத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? புரியலையா? சரி, இப்போ ஒரு கடுகு விதை எடுங்க, ஒரு பருப்பு விதை எடுங்க, இந்த ரெண்டையும் வாயில கொடுக்கறேன், ரெண்டும் வாயில போட்டு சவைங்க. அதோடு கூட ஒரு பெரிய இவ்வளவு பெரிய பாவைக்காய், சின்னதெல்லாம் கிடையாது, இவ்வளவு பெரிய பாவைக்காய் பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு வாங்க, நிறைய பார்க்கணும். இவ்வளவு தடி சொல்ல இந்த பாவைக்காவை அதுக்கு நடுவுல விட்டுருங்க. இப்ப வாயில என்னத்தை போட்டு சவைச்சிருந்தாலும் டேஸ்ட் என்ன டேஸ்ட் வரும்? கடுகு டேஸ்ட் வருமா? பருப்பு டேஸ்ட் வருமா? இல்ல. அது சின்னதா இருந்ததுனால அது மறைஞ்சிட்டு பெருசா இருக்கிற கவலை தான் என்ன செய்து வருது. ஆமென். காணிக்கை போடுறதுலயும் கவலை. இன்னைக்கு நான் 10 ரூபா போடுவா, 20 ரூபா போடுவா. ஏன்னா பாஸ்டர் நான் எதிர்பார்த்த பாட்டு பாடல. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து எப்படி அதுலயும் அந்த கவலை வந்து உட்கார்ந்து இருக்கு பாருங்க. அதுலயும் கவலை வந்து உட்கார்ந்து நம்ம பாக்கெட்ல கை போடும்போதே சொல்லலாம். அந்த சிரிப்பு கவலை மண்டையில இருந்து சிரிக்கும் போது நம்ம உள்ள தேட ஆரம்பிப்போம். ஆனா கவலை இல்லைன்னு நினைச்சிடுங்க, நம்ம தேட மாட்டோம். எது கைக்கு வருதோ அது போடுங்க. நல்லா சொல்றீங்க. ஆண்டவர் சொல்லுகிற, நல்லா கவனிக்கணும், அந்த உயிர் போனது ஆனா திரும்பவும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்ம வாழ்க்கையில இருந்து போனத திரும்ப நமக்கு தர விரும்புகிறார். இதை இன்னும் தெளிவா கொஞ்சம் ஆழமா நான் போக விரும்புகிறேன். ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதோடைய 44 வாசிங்க. யோவான் 11:44. சரி, ஏதோ வந்ததுன்னு போட்டுக்கா இல்லையா? வந்ததுன்னு இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, என்ன வெளியில வந்துச்சு? ஓகே, திரும்ப வந்தது. இங்க ஒண்ணு என்ன திரும்ப வந்திருக்கு? மரித்து 4 நாட்கள் ஆன ஒரு பிரேதம் திரும்பவும் உயிரோடு வெளியில. ஆமென். நல்லா கவனிக்கணும். இங்கே 4 நாட்கள் ஆகுது. அங்க அந்த மகள் மரித்து ஒரு மணி துளிகள் அல்லது நிமிட துளிகள் தான் ஆகுது. ஆனா இப்போ சம்பவம் வேற. 2 நாள் முன்னால இழந்திருந்தா பரவாயில்ல, 4 நாள் முன்னால இழந்திருந்தா பரவாயில்ல, 10 நாள் முன்னால இழந்திருந்தா பரவாயில்ல, திரும்ப வந்துடும். ஆனா இங்க சம்பவம் என்ன சொல்லுது? 4 நாட்களுக்கு முன்னால மரித்து போன ஒரு பிரேதம் 4 நாட்களுக்கு பிறகு கூட திரும்ப உயிர். ஆமென். சரி, இவன் மரித்தது என்னைக்கு? 4 நாளைக்கு முன்னால. என்னைக்கு? சரி, 4 நாளைக்கு முன்னால மரித்தவனுக்கு உயிர் என்னைக்கு வந்தது? 4 நாள்
அப்ப இந்த 4 நாள் இந்த உயிர் எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? இது திரும்ப வந்து இயேசுவை டச் பண்ணி, ஐயரே, தேவகுமாரனே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்க போகிறவரே, சர்வ வல்லமையுள்ளவர், சாவாமையுள்ளவர், ஜீவாதிபதி, ஜீவனுள்ள தெய்வமே, நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்னார், என் பின்னாலே வா, வேற ஒண்ணும் செய்யாத. திரும்ப நான் அங்க போவேன், நீ திரும்ப அங்க என்ன செய்யணும்? 4 நாட்கள் ஆகிறது. இந்த நம்பிக்கைக்கு வாய்ப்பே கிடையாது, நம்பிக்கைக்கு சான்ஸே கிடையாது. யாராவது ஜெபம் பண்ணி இருப்பாங்களா? லாசர் திரும்ப உயிரோட வரட்டும், ஜெபத்தை கூட நிப்பாட்டி இருப்பாங்க. ஒருவேளை அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஜெபம் இருக்கலாம் நிறைய பேர், ஒரு நம்பிக்கையோட, எப்படியாவது 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 எப்படியாவதுன்னு சொல்லி. ஆனா மரித்த பிறகு அந்த நம்பிக்கை கூட போயிருக்கும். ஜெபமும் ஸ்டாப் ஆயிட்டு, ஜெபமும் நின்றுட்டு, இனி எங்க என்னத்தை, இனி வாய்ப்புங்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல. அவ்வளவுதான், இனி என்னத்தை இதுக்காக ஜெபம் பண்ண. எத்தனை காரியத்தை அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன், எத்தனை ஜெபத்தை அப்படி நிப்பாட்டிட்டிய, எத்தனை ஜெபத்தை நீங்க கைவிட்டிய, மறந்துட்டிய, விட்டுட்டிய. அந்த ஜெபத்தை திரும்ப எடுங்க. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார், உங்களோடு இடைபடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப வரப்போகுது, திரும்ப தரப்போகிறார். எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். நான் திரும்ப தருவேன் அப்படிங்கிறார். 4 நாளான பிறகு வேதம் சொல்லுது, லாசர் திரும்ப என்ன செய்தாரா? வந்தான். ஆமென். வாசிங்க, இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோவேல் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வேத வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:25. திரும்ப பட்சிக்கப்பட்ட வருஷங்கள். முதல் சம்பவம் சில நொடி, சில மணித்துளி. 2வது சம்பவம் 4 நாள். 3வது சம்பவம் வருஷக்கணக்காயிட்டு. ஆனாலும் திரும்ப நான் அதை தருவேன். ஆமென். சரி, சரி, எழுந்திருக்கமா, நான் வந்துட்டேன். முதல் சம்பவம் சில மணித்துளிகள், சில நிமிடங்கள் ஆனது. 2வது சம்பவம் 4 நாள் ஆனது. 3வது சம்பவம் வருஷங்களை நமக்கு காண்பிக்கிறது. வருஷங்களுக்கு முன்பாக கைவிட்டு போனது, இழந்தது, போன எல்லாத்தையும் திரும்ப அளிப்பேன். வருஷங்களுக்கு முன்பாக வரைக்கும் ஆண்டவர் போறார். வருஷங்களுக்கு முன்னால வரைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் இறங்குறார். நாட்களுக்கு முன்பாக இறங்குறார், மணித்துளிகளுக்கு முன்னால் இறங்குறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். குழியில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். குழியில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். அவரை துதிக்கும் புதிய பாட்டினை என்னை நாவிலே தந்தார். அவரை துதிக்கும் புதிய பாட்டினை என்னை நாவிலே தந்தார். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் தேவா, இயேசு தேவா. இந்த வசனத்தை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமா. யோவேல் 2:25 வேகமா. அதுல என்ன எழுதிருக்கு? வருஷம் எழுதிருக்கா, மாசம் எழுதிருக்கா, வாரம் எழுதிருக்கா, என்னன்னு அந்த டைமை கொஞ்சம் கவனம் எல்லாம் ஒத்து பாருங்க. அப்படின்னா என்னது?
25 வருஷம் வருமா அதுல? 30 வருஷம் வருமா அதுல? அந்த 25 வருஷத்துக்கு முன்னால எந்த கிரீடத்தை இழந்தாயோ, எந்த கிரீடம் உன்னை விட்டு போனதோ, அதையும் திரும்ப உனக்கு அளிப்பேன். எந்த பார்வை உன்னை விட்டு போனதோ அதையும் திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் தந்த கண்ணு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் தந்த கண்? சரி, கை கீழே போடுங்க. நிறைய பேர் கை தூக்குற. சரி, எத்தனை பேருக்கு மோதிஜி தந்த கண்ணு? ஆண்டவர் தந்த கண்ணு. அவர்கிட்ட இதற்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஆமா. சோ அந்த வருஷங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பாருங்க. வருஷம் கூட சொல்ல. அங்க லாசருடைய சம்பவம் 4 நாட்கள். முதல் சம்பவம் சில நிமிடங்கள், மணித்துளிகள். ஆனா மூணாவது இங்க வர்றது பாருங்க. ஆண்டு சொன்னார், ஏய் வருஷங்களுக்கு முன்னால, பல வருஷங்களாக நீ இறந்த, பல வருஷங்களாக உன்கிட்ட இருந்து போன, அதையும் நான் திரும்ப. எத்தனை நல்லவர் நம்முடைய ஆண்டவர் பாருங்க. அவர் ஒரு மனுஷன் இந்த செய்தியெல்லாம் கேட்டார். உங்களை போல கேட்டீங்களா? ஏகா உங்களை தான் பின்னால பின்னால யாரையும் இல்லை. ஒரு மனுஷன் இந்த செய்தியை கேட்டார். செய்தியை கேட்டு முடிச்ச பிறகு அவர் தன்னுடைய டைரியில எழுதினார். எழுதி முடிச்ச பிறகு அவர் திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது, மேட்டர்லாம் இருக்குது, எனக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனுஷன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. பாப்போமா? எடுங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 30 8வது வசனமா? திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறா தாவீது. ஓ ஆண்டவரே, ஓ யெகோவா தெய்வமே, ஓ ஜீவனுள்ள தெய்வமே, கிடைக்குமா? எனக்கு திரும்ப வருமா? திரும்ப நான் பெற்றுக்கொள்வேனா? குடும்ப சுகம், குடும்ப நிம்மதி, என் மனைவி, என் பிள்ளைகள், அந்த குடும்ப ஆனந்தம், குடும்ப ஆசீர்வாதம், குடும்ப ஐக்கியம், குடும்ப நிம்மதி, வீட்டிற்குரிய குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களா எனக்கு திரும்ப கிடைக்குமா? ஆண்டவர் சொல்றாரு தாவீதுக்கு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாதா. எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியது எல்லாம் திரும்ப கிடைச்சிடும். வருஷங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நாட்களா இருந்தாலும் பரவாயில்ல, நிமிடங்கள் மணித்துளியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருகிறார். நான் திரும்ப அதை கொடுக்க விரும்புகிறேன்ப்பா. ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். திரும்ப போன உயிரே திரும்ப வந்ததுன்னா நமக்கு வர வேண்டியது வராதா? வராதா? நமக்காக தம்முடைய ஜீவனே கொடுத்தார்னா இந்த உலகத்தில் உள்ளதை நமக்கு தராமல் இருப்பாரா? டைப்லைன் போடாம விடுவாரா? நமக்கு தேவையானது சததான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். போன உயிர் திரும்ப வந்தது போல நம்ம கிட்ட இருந்து போனதெல்லாம் திரும்ப ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஒரு வாய்ப்பை நமக்கு தரப்போகிறார். அது நிமிடம் மணித்துளியா இருக்கலாம், இல்ல நாள் கணக்கு இருக்கலாம், இல்ல வருஷங்களா கூட ஆயிருக்கலாம். ஆனா இந்த தாவீதை போல இன்னைக்கு வீட்டுல போய் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய மேட்டர் இதெல்லாம் இருக்குது, இந்த காரியம்லாம் இருக்குது, நான் இந்த வசனத்தை நம்பி உண்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு கிடைக்குமா? நான் திருப்பிக் கொள்வேனா? ஆண்டவர் பதில் சொல்றாரு, நீ திருப்பிக் கொள்வாய்ன்னு சொல்லல, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரட்டும், அந்த விசுவாசம் நமக்குள்ள வரட்டும், அந்த தைரியம் நமக்குள்ள வரட்டும். அந்த ஆனந்தத்தோட வீட்டுக்கு போங்க, கவலையோட போகாதீங்க, சந்தோஷத்தோடு போங்க. எது நடந்தாலும் பயப்படாதீங்க, எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. எவீரு பயந்தான், சம்பவம் வந்தபோது எவீரு பயந்தான். 2வது அவனுடைய விசுவாசம் தடுமாட ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த விசுவாசமானது நடக்க வேண்டிய சம்பவங்களை நடக்க வைத்தது. கொஞ்ச நேரத்துல கண்ணை முடிச்சிட்டான். ஆமென்.
கொஞ்ச நேரத்துல கண்ணை முடிச்சிட்டான். இயேசு என்ன சொன்னாரு? எழுப்பிவிட்ட பிறகு அவ எழும்பின பிறகு இயேசு என்ன சொன்னாரு? அம்மா, பிள்ளைக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா என் கூட ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பசி வந்துட்டுங்கிறது எனக்கு தெரியுது. அதனால அவ சாப்பிட மாட்டா. ஏற்கனவே 12 வயசு பிள்ளை எவ்வளவு சாப்பிடுவா? செகண்ட் அவன் மரண அவஸ்தையில இருந்து எழுப்பி இருக்கிறானா, எவ்வளவு சாப்பிடுவா? கேர் பண்றவர் நம்முடைய ஆண்டவர். இந்த சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப பயங்கரமான ஆட்கள் இந்த 3 பேரும். நாளைக்கு சொல்லலாம், யார் வீட்டுல சொன்ன, வேலு வீட்டுல கல்யாணத்திற்கு முன்னால ஒரு கூட்டம் நடந்துச்சு. நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு இந்த கானா ஒரு கல்யாணத்துல உள்ள திராட்சை ரசம் குறைய காரணம் யாரு? யாரு சொல்லுங்க. அது அந்த செய்தி நல்லா இருந்தது. அது கடவுள் என்னைக்காவது ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அந்த செய்தியை நான் கொடுத்தேன். சோ இந்த 12 பேரையும் அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு கூட்டிட்டு போயிட்டான். 12 பேரும் புகுந்து விளையாடிட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டு கல்யாணம், எங்க வீட்டு இயேசு மெயினா இருக்கிறார். இவங்க 12 பேரை எல்லா பக்கத்துலயும் இப்படி தூக்கிட்டாங்க. வெயிட்டரை பார்த்து, வெயிட்டர் கொண்டு வா, கொண்டு வா, பந்தி விசாரிப்புக்கார எங்க கொண்டு வா, அந்த கணக்குல அடிச்சு தள்ளிட்டாங்க. மோஸ்ட்லி கல்யாண வீட்டுல கொஞ்சம் வர வாய்ப்பு இல்லை. சரியான அளவை விட கூட தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இவன் ஆளுக்கு 10, 15, 30, 40 கிளாஸ் திராட்சை ரசம் அடிச்சா ஏன் இயேசு அற்புதம் செய்தாரு? இந்த வயல்களுக்காக அற்புதம் செய்தார். நம்ம மக்கள் தான் எல்லாத்தையும் காலி. உங்களுக்கு புரியல அப்படிதானே? சரி. ஒரு நாள் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். 5000க்கும் அதிகமான மக்கள் எல்லாம் கூடி இருந்தாங்க. இந்த 12 பேர் இருக்கல, இவனை கண்ணு முழுவதும் பிரசங்கத்துல இல்ல, எவனாவது ஏதாவது வச்சிருக்கிறானா, பன்பாவது வச்சிருக்கான, உருட்டிட்டே அலைஞ்சா. கடைசியில பார்த்தா ஒரு சின்ன பையன் ஒரு ஓரத்துல கொஞ்சம் போல வச்சிட்டு இருந்தான். அத கண்ணை உருட்டிட்டாங்க. ஐயரே, ஐயரே, இயேசுவே, சாப்பாடு இங்க இருக்கு. அதையும் குடிக்கிறது. 12 கூட ஏன் மீதி எடுத்தாரு? சாப்பிட்டு முடிஞ்ச வரை அடுத்தது இயேசுவை தொல்லை பண்ணுவாங்க. இவங்க தொந்தரவு தாங்க முடியாம 12 கூட எக்ஸ்ட்ராவே எடுத்து ஆளுக்கு ஒன்று பிடிங்கப்பா. ஏன்னா சாப்பாடு விஷயத்துல இயேசு ரொம்ப நல்லா திருப்தியா கொடுப்பாரு, நல்லதெல்லாம் கொடுப்பாரு, சாப்பிட வைப்பாரையா. இனிப்பை போட்டு சாப்பிட வைப்பாரு, உப்பை போட்டு சாப்பிட வைப்பார், எல்லாத்தையும் நல்லா. அது பிடிக்காத ஒரே ஒரு விசுவாசம் தான். அவனை வெறி பிடிச்சவன் அவன் நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது. உடனே உங்க கட்டளைக்கு கீழ்படுகிறாங்க. ஆமென். நீ உப்பு அதிகம் போடக்கூடாது. ஆமென். நீ எண்ணெய் வகைகளை சாப்பிட. ஆமென். செய்தி தீவந்தவர் அளவுக்கு உள்ள போகல. ஆனா பிசாசு அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உண்மையிலுமே அப்படிப்பட்ட வியாதி வந்தவங்க பூமியில இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கத்தானே செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்க சாகுறாங்களா இல்லையா? சாகத்தானே செய்யறாங்க. ஏன் ரெண்டும் ஆகுதா இல்லையா? இயேசுவை பொறுத்தளவரை எனக்கு தெரியும். ஏன்னா இயேசுக்கு இந்த பரிசேயர்கள்லாம் சேர்ந்து ஒரு பேர் வச்சாங்கன்னு பைபிள் சொல்லுது. என்ன பேரா? போஜன பிரியனா. இயேசுக்கே போஜன பிரியன்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா எங்கேயோ இயேசு சாப்பிடுறத அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பார்த்துட்டாங்க. கதையாதான். சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கணவன் மனைவி சண்டையில இப்படிதான் நடந்துச்சு. மாமியார் சொல்றாங்க, மருமகன் 15 இட்லி சாப்பிடுறாரு. அது எப்படி சாப்பிடலாம்? சாப்பிடக்கூடிய வயது சாப்பிடுவாரு, அதுல தப்பா? என்னன்னா இப்போ நம்ம இந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இப்போ நீங்க இங்க வச்சு இட்லி கொடுங்க, 2 அதுக்கு மேல வேண்டாம். ஆனா
அவங்க வீட்டுல கதவை பூட்டிக்கிட்டு 12 தாண்டிதான் ஏறுவாரு. சிரிக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர் ஆதார காரியத்துல நம்மை ஆசீர்வதித்து திருப்தியா கொடுக்கிறவர். அதே யோவேல் 2:26 போனெல்லாம் அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள், என் ஜனங்கள் ஒருபோதும். ஆண்டவர் அப்படியான சம்பூர்ணமான சாப்பாடு. நீங்க சாப்பிடுறது, நல்லா சாப்பிடுறது, யாராவது எரிறாங்கன்னு நினைச்சிருங்க. பதாம் காஜு வாயில போட்டு கடி, அதியா பதாம் காஜுலாம் வாயில போட்டு கடிச்சிட்டு கிடக்கா சாயந்தரம் நேரம் பார்த்துக்க எரிறாங்க நினைச்சிருங்க. நீங்க புரிஞ்சுள்ள அது பிசாசு தவிர வேற யாருமே கிடையாது. ஏன்னா அவர் நம்மை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிற தெய்வமையா. ஆமென். சாப்பாடு விஷயத்துல நான் நம்ம ஆண்டவர் அதுல தம்முடைய பிள்ளைகளுக்கு குறை வைக்க மாட்டார். வனாந்தரத்திலே காடைகளை கொண்டு தேவதூதர் சாப்பிடுகிற மன்னாவை கொண்டு தம்முடைய ஜனத்தை போஷித்தவர். அப்படிதானே? அப்ப சிலர் அப்படி பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய நிறைய வீட்டுல நிறைய சோதனை தெரியுமா? நிறைய நேரம் பொருள் வாங்கும் போது நிறைய பேர் மெனக்கட்டு இதுக்குன்னே கவர் கேட்பாங்க கடையில. பேக்கிங் நல்லா பண்ணி தான் வெளியில தெரியக்கூடாது. நான் கொண்டு போகும்போது பக்கத்து வீட்டு தெரியக்கூடாது யாருக்கும். அதற்கே பேக்கிங் நிறைய கண்கள் உண்டு. பைபிள் சொல்லுது வன் கண்கள். அப்படிதானே? சோ ஆண்டவர் ஆனா அப்படி கிடையாது பிரியமானவர்களே. அவர் நம்மை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்துகிற தெய்வம்னு வேதம் சொல்லுது. ஆமென். சோ அந்த ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நமக்கிட்ட இருந்து போனது திரும்ப நமக்கு அது ஒரு நல்ல உணவோ, நல்ல வாழ்க்கையோ, நல்ல துணியோ, நல்ல எதிர்காலமோ எது போச்சோ அந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் திரும்ப அளிக்க போறாங்க. கைகளை தட்டி சந்தோஷமா நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா, உயிர் போன போது அப்பா திரும்பவும் வந்தது என்று வேதம் சொல்லுது போல இந்த நாள்ல அப்பா எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திரும்ப அளிக்கிற காரியத்தை உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகள் பயந்தோ விசுவாசம் இல்லாமல் தடுமாடுகிறார்களோ அந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகட்டும் அப்பா. திரும்ப கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீராக. உம்முடைய ஊழியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். நூறுதனையாக திரும்ப கொடும் அப்பா. என்னுடைய தேசத்தை உம்முடைய சமூகத்தில் வைத்து செபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் இருக்கிற எல்லா நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற எலெக்ஷனை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் நீர் நியமித்த ஆட்களை தேர்ந்தெடுக்க வைப்பீராக அப்பா. நேர்மையாய் நடக்கட்டும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் தேசத்தை பாதிக்க கூடாது ஆண்டவரே. என் ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. தேசத்திற்கு சமாதானம் உண்டாகட்டும். மகாராஷ்டிரால மும்பைல நடக்க போகிற எல்லா எலெக்ஷன் காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லாம் சுமூகமாய் நடக்கட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. யார் ஆளுகை செய்யணும்னு நீங்க நினைத்திருக்கிறீர்களோ அவங்களே ஆளுகை செய்யட்டும். தேசத்தை உண்மையோடும் நேர்மையோடும் நடத்தட்டும் அப்பா. இரக்கம் செய்யுங்க. வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஊருக்கு போயிருக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க. போகிற மக்களையும் சுகபலனோடு கொண்டு சென்று சுகபலனோடு கொண்டு வந்து சேருங்க. நடக்க போகிற VBS ஆசீர்வதிங்க. ராஜஸ்தான் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நாளை சங்கிலி ஜபத்தை ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களில் இருக்கிற உபாச கூட்டத்தை ஆசீர்வதிங்க. வீட்டு பிரதிஷ்டை கூட்டத்தை ஆசீர்வதிங்க. எல்லாம் உடைய நாமத்தினாலே தயவினாலே ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.